வணக்கம் மக்களே, மிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த யூடியூப்ல எத்தனை வீடியோஸுக்கும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 2005ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். ஆரம்ப கட்டத்துல முத மந்த்லயே பாத்தீங்கன்னா சில 100 வீடியோஸ் கூட இருந்திருக்காருங்க. இதை ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா ஆக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு மாதிரி சோசியல் மீடியா தான் இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் இருந்தது அப்போ அந்த காலத்துல. அதுக்கப்புறம் இது நாளடைவுல இது ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா மாறிச்சுங்க. அது மாறினக்கு அப்புறம் அதுல இருந்து வர அந்த வால்யூம் அளவு அதிகமாயிட்டே போச்சுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 2015ல இருந்து 25 இந்த 10 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வருஷத்துக்கு சுமார் 50ல இருந்து 100 கோடி வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 26 லட்சம் வீடியோஸ் அப்லோட் ஆகுது. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 360 மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப எந்த அளவுக்கு டேட்டாஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அதை தவிர்த்து முக்கியமா இந்த சேனல் கிரியேட்டர்ஸோட லாஜிக் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்க ஒரு மெட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பிளே பட்டன்ஸ் சொல்லுவாங்க. மொத்தம் 4 இருக்கு மெயினா. சில்வரு, கோல்டு, டைமண்டு. இப்போ முழுசா 100 மில்லியன் அளவுக்கு ஒரு ரெட் பிளே பட்டன் தருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்ல எத்தனை பேர் யாரா இருக்காங்க பார்த்தேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 கோடி யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. யூடியூப் கிரியேட்டர்ஸ்ங்கிறது ஒரு 1 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 100. இப்போ மிஸ்டர் பீஸ் பாத்தீங்கன்னா 300 தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அந்த மிஸ்டர் பீஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி, அவங்க இப்போ ஆக்டிவா சேனல் நடத்தினாலும் சரி, ஆக்டிவா சேனல் நடத்தலனாலும் சரி. சோ முதல்ல பார்ப்போம் என்னென்ன எண்ணிக்கையில இருக்குன்னா, முதல்ல சில்வர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5 லட்சம் சேனல் இருக்காங்க. சில்வர் பிளே பட்டன், அதாவது 4.5 லட்சம் சேனல் கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபரோட அதிகமா இருக்காங்க. நான் சொல்ற இந்த எல்லா தரவுமே உலகம் எல்லாத்தையும் சேர்ந்த வேர்ல்ட் வைடு சேர்த்து எல்லா யூடியூபர்ஸ் சேர்த்து சொல்றேன். அடுத்த பாத்தீங்கன்னா கோல்டு பிளே பட்டன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 51,000 பேர் கோல்டு பிளே பட்டன் வச்சிருக்காங்க. அதாவது 51,000 பேர் 10 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைமண்ட் இருக்கலே மெயினான பிளே பட்டன் அதுதான். ஏன்னா இருக்கலே கொஞ்சம் டஃபஸ்ட் ரேஞ்ச்ல. ஏன்னா மோஸ்ட்லி யாரும் 100 மில்லியன் இது ரொம்ப ரேரான விஷயம். டைமண்ட் பிளே பட்டன் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2,900 பேர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப குறைவான ஒரு நம்பரு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் நம்ம சொல்லலாம். வில்லேஜ் குக்கிங் சேனலா இருக்கட்டும், இல்லைன்னா NRFM இருக்கட்டும், இல்லைன்னா விஜய் கண்டிப்பா மீடியா சேனல்ஸ் என்ன வச்சிருப்பாங்க, பிஹைண்ட் நூட்ஸ், இல்லைன்னா விஜய் டிவி நிச்சயமா இருக்கும். அப்புறம் இந்த ரைம்ஸ் சேனல்ஸ், இந்த மாதிரி சேனல் தான் ரொம்ப ரேரான சேனல். பெரிய மீடியா கார்பரேஷன் இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸ், ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸ் தான் இந்த 10 மில்லியன் மார்க்கை தாண்ட முடியும். ரொம்ப கஷ்டமான. ஏன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 1 கோடி சப்ஸ்கிரைபருங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையோட பாப்புலேஷன் ஈக்குவலான ஒரு நம்பர். அப்போ எந்த அளவுக்கு சேனல்ல இதுல ரொம்ப ரேர். ஏன்னா 5 கோடியில வெறும்னா 2,900 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பாத்துக்கோங்க. சோ அந்த ரேர் எவ்வளவு, அதனாலதான் இந்த டைமண்ட் பிளே பட்டன் ரொம்ப அதிகம். சோ அதை தவிர்த்து 100 மில்லியனும் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்திலே மொத்தம் 14 சேனல் 100 மில்லியனுக்கும் மேல சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க. ரொம்ப 14 சேனல் இருக்குங்க 100 மில்லியன். WWE, டி சீரிஸ், அப்புறம் பிளாட் அண்ட் நிக்கி, அப்புறம் சோனி SAB, அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட், அப்புறம் லைக் நஸ்தியா, அப்புறம் ஸ்டோக் ட்வின்ஸ், பியூடிபை, கோகோ மிலன், நர்சரி ரைம்ஸ், செட் இண்டியா, ஜி மியூசிக், கோல்டு மைன்ஸ் அண்ட் கிம் ப்ரோ. இந்த சேனல்ஸ் எல்லாம் 100 மில்லியன், அதாவது 10 கோடிக்கு மேல சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு பாப்புலேஷனோட இது அதிகம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பத்தி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி